ஆல்ரெடி நம்ம எம்டிஎஸோட ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் செட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன் சம் தான் இது. ஓகே, வாங்க சம்குள்ள போலாம். ஸோ இந்த கொஸ்டின் இங்க குடுத்திருக்கிறது ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம் ஆஃப் பவன் அண்ட் சுனில் இஸ் 4:3. ஸோ பவனுக்கும் சுனிலுக்கும் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் பவன் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே சேவிங்ஸ்ங்கிறது எவ்வளோ பண்றாங்கன்னா, பவன் வந்து 4000 பண்றாங்க, சுனில் வந்து 6000 பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா ஒரு பேசிக்கான ஃபார்முலா வந்து இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இதுதான் வந்து இதோட பேசிக் ஃபார்முலா. இப்போ இதுல டைரக்டாவும் ஒரு பண்ணலாம். டைரக்டா நான் பண்ணக்கூடியது எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு மெத்தட். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு 4x அவங்களோட இன்கம், சேவிங் வந்து எவ்வளோ பண்றாங்க, பவன் வந்து 4000 பண்றாங்க, டிவைடட் பை சுனிலோட மந்த்லி இன்கம் 3x மைனஸ் அவங்களோட சேவிங் 6000. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் 3/2 போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லனா 2 4x minus 4000 equal to 3 into 3x minus 18,000. சாரி, இங்க வந்து உங்களுக்கு 6000 வரும். வெயிட், ஓகே, 3x minus 6000. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 8x minus 8000 equal to 3 3s are 9, 9x minus 18,000. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 8x இங்கே போச்சுன்னா எக்ஸ் ஆகிடுமா, 9x மைனஸ் 8xன்னு இருக்கும். 18,000 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா இவங்களோட சம் ஆஃப் தேர் மந்த்லி இன்கம் சம் கேட்குறாங்க. அப்போ இவங்களோட மந்த்லி இன்கம் என்ன, 4:3. இதோட சம் என்ன, 4x பிளஸ் 3x. இது சம் which is equal to 7x. ஸோ இப்போ இதில் அந்த எக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 equal to 70,000 தான் அவங்களோட ரெண்டு பேரோட மந்த்லி இன்கம். இதை டைரெக்டாக பார்த்த உடனே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கேட்குறது, இங்கே கொடுத்துட்டாங்க மந்த்லி இன்கம் கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் தேர் மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. கரெக்டாக சம் ஆஃப் தேர் மந்த்லி இன்கம். ஸோ அவங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டைரெக்டாக. இப்போ சேவிங்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கு, 4000 ப்ளஸ் 7000 ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 10,000 வருமா, 10,000 வரும். சேம் அதே மாதிரி மந்த்லி இன்கம் இங்கே கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் கேட்குறாங்க, 7x ஈக்குவல் டு 7 இன்டூ 10, 10,000. ஸோ ஆன்சர் வந்து 70,000. சிம்பிள். ஸோ இது ஒரு ஆல்டர்னேட் மெத்தட். இப்படியும் நம்ம போடலாம். பட் கான்செப்ட் புரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஃபார்முலா. தேங்க்யூ.